குருவாழ்க, குருவே துணை. ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் பலமாக இருந்துவிட்டால் எந்த மாதிரியான பலன்களை செய்வார்? சுக்கிரன் யார்? கிரகங்கள் வரிசையில சுக்கிரன் அசுரகுருன்னு என்று சொல்லக்கூடியவர் தான் சுக்கிரன். இந்த அசுரகுரு ஒரு ஜாதகத்துல பலம் பெற்று விட்டால் அவர்களுக்கு வசதியான வாழ்க்கை அமைந்துவிடும். இதில் மாற்று கருத்து இல்லை. சுக்கிரன் ஜாதகத்தில் ஆண் ஜாதகமாக இருந்தாலும், பெண் ஜாதகமாக இருந்தாலும் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிகோணத்துல நின்னு தசாபுத்தி நடத்திவிட்டால் அவர்களுக்கு அடிப்படை சொத்துக்கள் கிடைச்சுவிடும். நல்ல வசதியான வீடு, ஆடை, ஆபரணம், 4 சக்கர வாகனங்கள், அதாவது சொகுசு வாகனம், கார் சொல்றோம் இல்லையா? இந்த வாகனங்கள்லாம் கிடைச்சிரும். அதுக்குண்டான வருமானத்த சுக்கிரன் ஏற்படுத்தி குடுத்துருவார். ஆணா இருந்தா மனைவி. ஒரு ஆணுக்கு சுக்கிரன் பலமா இருந்து விட்டா, அவர்களுக்கு அன்பான, அழகான மனைவி கிடைத்து விடுவார்கள். இந்த ஜோதிட விதிய வலியுறுத்தும் வகையில ஏதாவது பாடல் இருக்கான்னு கேட்டீங்கன்னாக்க இருக்கு. புலிப்பாணி 300ல புலிப்பாணி சித்தரால் எழுதப்பட்ட நூல். இந்த நூல்ல புலிப்பாணி சொல்றாரு, "கேளப்பா அசுரகுரு கேந்திர கோணம், கெட்டவர்கள் கண்ணுற்று நோக்கினாலும், ஆளப்பா அசுரகுரு பலனளிப்பார். அப்பனே உப்பரிகை மேடை உண்டு, வாளப்பா வைரங்கள் முத்து மாலைகள், வளமாக பொருந்தி நிற்கும் வளைவிலேதான். நீலப்பா நின்றதொரு ராசியாதி, நிலையறிந்து புல்வியோர்க்கு நிகழ்த்துவாயே." அப்ப ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்சம் பெற்று வலுவான அமைப்புல இருந்து விட்டால், அதாவது பாவகிரகத்துடைய பார்வை சேர்க்கை இருந்தாலும் சுக்கிரன் யோகத்தை செஞ்சிருவார் என்றது இந்த புலிப்பாணி முனிவர் தெளிவா விளக்கம் கொடுத்திருக்காரு. நன்றி.